வணக்கம். நம்மளுடைய பாவக்காய் செடியை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய தக்காளி செடி காய் விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? அதே மாதிரிக்கு நம்ம பாகக்காய் செடி இங்கே பாருங்கள், நிறைய பாகக்காய் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பெருசு. இங்கே பாருங்கள், சரிதா? சரியான காய். இந்த ஒரு காய் என்ன தெரியுதா? நிறைய காய் பாகக்காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம பறிச்சிடலாம். நம்மளுடைய மாதுளம் பழம் இங்கே பாருங்கள், சூப்பரில் ஏற்றிலா, நல்ல பெரிய காயாக வருது. நான் கூட எப்படி இருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மாதுளம் பழம் எல்லாம் செம்மையாக வந்துட்டுருக்கு. என்னுடைய செடிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. இங்கே இருங்க, ரோஜா செடி தான் நல்லா இதழ் விட்டு வந்துட்டுருக்கு. இங்கே இருங்க, நம்மளுடைய சீரகம் எல்லாமே மழை பெஞ்சோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொழு கொழுன்னு இருக்காக பாருங்கள். நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி, நம்மளுடைய ஓமவல்லி, இங்கே இருங்க கோழிக்கொண்டை, நம்மளுக்கு எல்லாம் பூக்களை முட்டை இருக்குது. இன்னும் நேரம் இருக்குல்ல மலர்றதுக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், உள்ளே 2 ஒளிஞ்சிட்டு 2 3 கிடக்குங்க. இருங்க, இந்த ஒன்று கிடக்கு, தெரியுதா? நம்ம நறுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், உள்ளே கிடக்குறாங்க எல்லாரும். பாருங்க, எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளவு காய் கிடச்சிருச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி 2 2.5 3 கிலோ இருக்கும் காய். நிறைய காய், நல்லா பெரிய பெரிய காயாக கிடச்சிருக்குங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.